அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ். கடவுளைத் தவிர வேறு கடவுள் இல்லை என்று நான் சாட்சியம் பாருகின்றேன். அவர் தனித்தவர், எந்தவித தேவைகளும் மற்றவர், மிகவும் உயர்வானவர். இன்ஷா அல்லாஹ் இந்த ஜும்மாவுக்கு கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிற இந்த வேதத்திலிருந்து சில வசனங்களை பார்ப்போம். இந்த பொறுப்பேற்படுத்துதல், காட் இஸ் ரன்னிங் எவ்ரிதிங், தர்மம், அதெல்லாம் பற்றி நமக்கு கடவுள் சொல்கிறாரு. அதை பற்றி இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் முதல்ல 4:28 சொல்கிறாரு, கடவுளுடைய விருப்பம் அப்படிங்கிற விஷயங்களில் சொல்கிறார். 4:28 கடவுள் உங்களுடைய சுமையை லேசாக்கவே விரும்புகின்றார். ஏனெனில் மானிட படைப்பு பலகீனமாகவே படைக்கப்பட்டுள்ளது. சொல்கிறாங்க, கடவுளுடைய விருப்பம் என்னவா இருக்குதுன்னா நம்மளோட சுமையை லேசாக்கிறது தான். அதுதான் கடவுள் விரும்புகிறேங்கிறத சொல்கிறார். நீங்கள் எங்ககிட்ட நீ என்னை நோக்கி வரும்போது நான் உன்னை பார்த்துக்கொள்கிறேன், உன்னுடைய சுமைகள் எல்லாம் நீ என்கிட்ட கொடுக்கும்போது நானே அது உனக்கு நல்லபடியாகவே முடிச்சு தந்துடுறேங்கிறத கடவுள் சொல்கிறார். அதற்காக தான் நிறையா வசனங்கள், நிறையா வரலாறுகளில் பொறுப்பேற்படுத்துதல் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. நீங்கள் உண்மையிலே நம்பிக்கையாளராக இருந்தீங்கன்னா நீங்கள் கடவுள் மேலே பொறுப்பேற்படுத்த வேண்டும். யாருக்கும் அஞ்சு கொள்ள தேவையில்லை, எதுக்கும் பயப்பட தேவையில்லை அப்படிங்கிறத சொல்லிவிட்டு நீங்கள் கடவுள் மேலே பொறுப்பேற்படுத்துங்க. கடவுள் உங்களுக்கு போதுமானவர் அப்படிங்கிறத நிறைய இடத்துல நம்ம பார்க்குறோம் அந்த வேதத்தில். அதுதான் கடவுள் விரும்பக்கூடியவராக இருக்கிறார். தன்னை நம்பி வர ஊழியர்களை கடவுள் ஒருபோதும் கைவிட மாட்டேன்னு சொல்கிறார். நீங்கள் அவர் மேலே பொறுப்பேற்படுத்த அவர் உங்களை இலகுவாக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு எல்லா விஷயமுமே இலகுவாக முடிச்சு தந்துடுவார். அது அவருடைய நாட்டைப்படி எப்படி நடக்கணுமோ சிறப்பாக நடந்து முடிஞ்சிடும். அதற்காக தான் உங்களோட சுமைகளை லேசாக்க தான் நான் விரும்புகிறேன் அப்படிங்கிறத சொல்கிறார். நம்ம தான் அந்த சுமைகளை எடுத்துகிட்டு சுமந்துட்டுருக்குறோம். ஒவ்வொரு சூழ்நிலையின் போதும் கடவுளை விட்டு மற்றொன்று அப்படிங்கிறத நீங்கள் போகிறது பெரிய பெரிய சுமையான ஒரு விஷயம். அது சோதனை அப்படிங்கிறது தான் இங்கே சுமையாக சொல்கிறார். அந்த சோதனை ஃபுல்லாக நம்மளே வாங்கிக்கிறோம். ஆனால் கடவுள் அதை ஃபுல்லாக லேசாக்கி தரேங்கிறத வாக்குறுதியாக சொல்கிறார். இன்ஷா அல்லாஹ் அடுத்ததாக 18:24 உபத்திரைப்பு. நமக்கு கிடைக்கும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் கடவுளை நினைவு கூறுதல். உபத்திரைப்பு. எதிர்காலத்தில் எந்த ஒன்றையும் நீர் செய்வீர் என்று நீர் கூற வேண்டாம், கடவுள் நாடினார் என்று கூறாமல் இதனை செய்ய நீர் மறந்துவிட்டால் உடனடியாக உன்னுடைய இரட்சகரை நீர் நினைவு கூறுவதோடு மேலும் கூறும், அடுத்த முறை இதைவிட சிறப்பாக செய்வதற்கு என் இரட்சகரனை வழி நடத்துவாராக. இன்ஷா அல்லாஹ் சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லுங்க அப்படிங்கிற சொல்கிறாரு. நான் நாளைக்கு வரேன் அப்படிங்கிற விஷயத்த கூட இன்ஷா அல்லாஹ் நான் நாளைக்கு வரேன். அது ஏன் இங்கே சொல்கிறாருன்னா அது பொறுப்பேற்படுத்துதல். கடவுள் நாடினால் அப்படின்னு நீங்கள் கடவுள் மேலே வச்சு அந்த விஷயத்த சொல்கிறீங்க. நான் நாளைக்கு வரேன் அப்படிங்கிறது நீங்கள் அதை செய்வீங்கிற அர்த்தம். அதே சமயம் இன்ஷா அல்லாஹ் அப்படின்னு நீங்கள் சொல்லும் போது கடவுளுடைய நாட்டம் அப்படிங்கிறத நீங்கள் ஏற்றுக்கொள்வீங்க. ஏதோ ஒரு விஷயத்தினால அங்கே நீங்கள் வர முடியாமல் போனாலும் அது கடவுளுடைய நாட்டம். அதுதான் இங்கே கடவுள் நாடினால். அதை சொல்லாமல் நீங்கள் எதையுமே சொல்லாதீங்க அப்படிங்கிறத சொல்கிறார். வேணா இதெல்லாம் நம்ம வீண் பேச்சை தவிர்த்துக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் சொல்லுவார். நீங்கள் உங்களோட வீண் பேச்செல்லாம் அவங்க தவிர்த்து கொள்வாங்க. இந்த இன்ஷா அல்லாஹ் நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு விஷயமுமே வீண் பேச்சாகாது. கடவுள் மேலே பொறுப்பேற்படுத்தக்கூடியவங்களாக இருப்பீங்க. நான் நாளைக்கு வரேன் அப்படிங்கிறது வீண் பேச்சு, வேஸ்ட்டு அதெல்லாம். ஆனால் நீங்கள் இன்ஷா அல்லாஹ் சொல்லும் போது அது முழுக்க முழுக்க கடவுளை சார்ந்ததாகிறது. அதுக்காக தான் நமக்கு கிடைக்கிற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் கடவுளை நினைவு கூறுதல்.
ஏன்னா நம்ம அதிகமாக பேசிக்கிட்டே இருக்கிறோம், நம்ம சுற்றி உள்ளவங்கள்ட்ட பேசுகிறோம், என்னென்னமோ தேவையில்லாமல் பேசுகிறோம். அது நீங்கள் பேசும்போது இந்த மாதிரி கடவுள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாரு, என்னெல்லாம் செய்யணும், எப்படிப்பட்டவங்களாம் இருப்பாங்க அப்படிங்கிறத கடவுள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாரு. இதெல்லாம் நீங்கள் கடவுள் மேலே பொறுப்பேற்படுத்துகிற ஒரு விஷயமாக தான் கடவுள் நமக்கு சொல்கிறார். இன்ஷா அல்லாஹ் அடுத்ததாக 10:84 மோசஸ் கூறினார், என் சமூகத்தாரே, நீங்கள் மெய்யாகவே கடவுள் மீது நம்பிக்கை கொண்டிருந்தால் பின்னர் உங்களுடைய பொறுப்பை அவரிடம் ஒப்படையுங்கள். மெய்யாகவே நீங்கள் சரணடைந்தவர்களாக இருந்தால். ஏற்கனவே ஃபஸ்ட்டே சொன்னது தான், நீங்கள் உங்களை நம்பிக்கையாளர் அப்படின்னு நீங்கள் கூறிக்கொள்கிறீங்க அப்படின்னு நீங்கள் உங்களே நினச்சிக்கிறீங்கன்னா, நீங்கள் அப்படி உண்மையாளராக இருந்தீங்கன்னா நீங்கள் செய்கிற விஷயம் என்னென்னா, நீங்கள் கடவுள் மேலே பொறுப்பேற்படுத்தணும். கடவுளுடைய நாட்டம், கடவுள் நாடினால் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் முழுசாக நம்பணும். அது நம்புறது தான் நீங்கள் அந்த பொறுப்பேற்படுத்துதலே ஆகும். கடவுளுடைய நாட்டம்ங்கிறத நீங்கள் முழுமையாக நம்பணும். நடந்த விஷயங்களுக்கு, நடக்க போகிற விஷயங்களுக்கு கடவுள் நாடினால் இதெல்லாம் நீங்கள் முழுசாக நம்பும் போது தான் அந்த பொறுப்பேற்படுத்துதல் அப்படிங்கிறதே முழுமையடையுது. இன்ஷா அல்லாஹ் ஏன் நம்மளை இதை சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு, இந்த விஷயத்த திரும்ப திரும்ப சொல்கிறாருன்னா, இதுதான் நம்ம வாழ்க்கையில் முக்கியமானதாக இருக்குது. நம்ம சந்திக்கிற பல சூழ்நிலைகளில் நீங்கள் கடவுளிடம் பொறுப்பேற்படுத்தணும். ஏன்னா நமக்கு அனைத்துமே சோதனையாக தான் இருக்குது. இந்த உலகத்தில் அனைத்துமே வேடிக்கை, எல்லாமே மாயை அப்படிங்கிறத தெளிவாகவே சொல்லிடுறாரு. ஆனால் அதே சமயம் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு வாய்ப்பாகவும் இருக்குது. ஒவ்வொரு சூழ்நிலையுமே உங்களுக்கு சோதனையாகவும் இருக்குது, அதே சமயம் கடவுளை நெருங்கி போகிற ஒரு வாய்ப்பாகவும் இருக்குது. யாரெல்லாம் அந்த வாய்ப்பாக நினைக்கிறாங்களோ அவங்க தான் அந்த பொறுப்பேற்படுத்துதலை செய்யக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அவங்க தான் கடவுள் பக்கம் போகிறதுக்கு விருப்ப முடியாமங்களாக இருக்கிறாங்க. கடவுள் அவங்களோட சுமைகளை லேசாக்க விரும்புகிறேங்கிறது அவங்கள நோக்கி தான் சொல்கிறாரு. அவங்க தான் அதை செவி கொடுத்து கேட்குறாங்க. கடவுள் இப்படி சொல்கிறாரு, சரி நம்ம அவர்கிட்டே போயிடணும் அப்படின்னு அவங்க தான் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. மற்ற யாருமே அதை அலட்சியம் செய்யக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அதுக்காக தான் இந்த விஷயத்த நமக்கு திரும்ப திரும்ப எல்லா இடத்துலையுமே பொறுப்பேற்படுத்துதல் அப்படிங்கிற விஷயத்த எல்லா இடத்துலையுமே கொண்டு வந்துடுறாரு. அடுத்ததா 47:35 எனவே நீங்கள் தடுமாற்றம் அடைந்து சமாதானத்தை தேடி சரணடையாதிருக்க வேண்டும். ஏனெனில் வெற்றிக்கு நீங்கள் உத்தரவாதம் அளிக்கப்பட்டுள்ளீர்கள். மேலும் கடவுள் உங்களுடன் இருக்கின்றார். ஒருபோதும் உங்களுடைய உழைப்பை அவர் வீணாக்கி விட மாட்டார். இந்த உலக வாழ்வு விளையாட்டும் வீணும் என்பதை விட அதிகம் எதுவும் இல்லை. ஆனால் நீங்கள் நம்பிக்கை கொண்டு நன்னெறியான ஒரு வாழ்வு நடத்தினால் உங்களிடம் பணம் எதுவும் கேட்காமல் அவர் உங்களுக்கு வெகுமதி அளிப்பார். சொல்கிறாங்க, நீங்கள் தடுமாற்றம் அடைந்து சமாதானத்தை தேடி சரணடையாது இருக்க வேண்டும். போன வாரம் கூட முடிஞ்சவொன்னே பேசிட்டு இருந்தாங்க. போனாலும் சும்மா கூட இடையில சொல்லியிருப்பாங்க, மனிதன் குழப்ப முடியாமனாக இருக்கிறான். ஏன்னா அந்த கலகத்தில் இருந்தே பார்த்தோம்னாலே ஒரு சரியான நிலைப்பாட்டை மனிதன் எடுக்க தவறி விடுகின்றான் அப்படிங்கிறது தான் சொல்கிறார். இந்த பக்கமாங்கிறதுல அவன் குழப்ப முடியாமனாக இருக்கிறான். அதே தான் நம்ம இங்கேயும் அந்த குழப்பத்திலே தான் இருக்கிறோம். அதுக்காக தான் முடிச்ச என்ன சொல்லுவார், நம்மளோட நம்பிக்கை ஏறும் இறங்கும். ஒவ்வொரு சூழ்நிலையின் போதும் நம்ம கடவுள்கிட்ட ஒப்படைப்போம். ஒரு சூழ்நிலையில் நம்ம கடவுளை மறந்துடுறோம், அலட்சியப்படுத்திடுவோம். இதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் எல்லா சமயத்துலையுமே நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். அதுதான் குழப்பம். ஒவ்வொரு சமயத்துலேயும் நம்ம நம்பிக்கை கடவுள் பார்த்துக்கலான்னு விடுறோம், ஒவ்வொரு சமயத்தில் நானே பார்த்துக்கிறேன்னு போயிடுறோம். இதெல்லாம் தடுமாற்றம் அப்படிங்கிற சொல்கிறார். இந்த மாதிரி விஷயங்களால் தடுமாற்றம் அடைந்து நீங்கள் சமாதானத்தை தேடி சரணடையாது இருக்க வேண்டும். அப்படின்னா கடைசியாக நீங்கள் அந்த தடுமாற்றத்துக்குள்ளே போயிடாதீங்க. ஏன்னா நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக ஏறிக்கிட்டே இறங்கிட்டே இருக்குங்கிறதுனா கிடையாது. அவர் சொல்கிறாரு, உங்களுடைய ஆன்மா நம்பிக்கை கொள்ளுதல்ங்கிறது முதல் படி தான். அதுக்கப்புறம் இந்த வழிபாட்டு அனுஷ்டானங்கள் மூலமாக உங்களுடைய ஆன்மாவை நீங்கள் வளர்த்துக்கணும் அப்படிங்கிறத இந்த ஃபுட்நோட்டில் சொல்லுவார். அப்போ ஒரு பாயிண்டில் நம்ம கடவுள் தான் அனைத்தும் அப்படிங்கிற அந்த பாயிண்ட்
நீங்கள் முழுசாக நம்புனீங்கன்னா அந்த ஏறுதல் இறங்குதல் அப்படிங்கிறது இருக்காது. இந்த முதல் படியே நம்ம இன்னும் கடவுள் தான் நம்மளை படைத்தவர், எல்லாத்தையுமே செய்கிறது, காட் இஸ் ரன்னிங் எவ்ரிதிங் அப்படிங்கிறத இந்த சரியான நம்பிக்கை இல்லைன்னா தான் நம்ம நம்பிக்கைங்கிறது ஊசல் ஆடிக்கிட்டே இருக்கும். கடவுள் ஏன் என்னை இப்படி சோதிக்கணும், கடவுள் மேலே நம்பிக்கை கொண்டவங்க கடவுள் மேலே பழி போடுறாங்க. அதெல்லாம் இந்த ஊசலாட்டம் தடுமாற்றம். அது கடைசியாக நீங்கள் அதிலேயே மூழ்கி போனீங்கன்னா அந்த மாதிரி செஞ்சிடாதீங்க அப்படிங்கிறத சொல்கிறாரு. அது நம்ப மறுப்போ இல்லை ஒரு நைய வஞ்சகத்தனத்தையோ போய் சேரும். கடவுளுடைய நாட்டம் அதுதான் நம்ம முழுசாக நம்பணும். அதுக்கு தான் ஃபஸ்ட்டே சொன்னேன், பொறுப்பேற்படுத்துதல் அப்படிங்கிறது தான் இங்கே எல்லா விஷயத்துக்குமே அடித்தளமாக இருக்குது. என்ன நடந்தாலும் சரி, என்ன சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, அது எல்லாமே நீங்கள் கடவுள் மேலே பொறுப்பேற்படுத்தணும். அதுக்கு தான் அந்த உதாரணத்தை சொன்னேன். நான் நாளைக்கு வரேன் அப்படிங்கிறத கூட இன்ஷா அல்லாஹ் சொல்லணும். சொல்லக்கூடியவங்களும் அவங்க இருப்பாங்க. ஒரு சாதாரண விஷயந்தான். ஆனால் அதுவும் கடவுள் நாடினால் தான் நடக்கும் அப்படிங்கிறத நம்புறது தான் பொறுப்பேற்படுத்துதல். அதுதான் கடவுள் நம்பிக்கைங்க முழுசாக நம்பணும் அப்படிங்கிறத சொல்கிறார். அடுத்ததாக இல்லை இன்னொரு இடத்துல சொல்லுவார், கடவுள் உங்களுக்கு மீட்சி அளிக்க விரும்புகின்றார். அதே சமயம் தங்களுடைய சிற்றின்ப ஆசைகளை பின்தொடர்ந்து செல்பவர்கள் நீங்கள் ஒரு மாபெரும் விலகுதலாக விலகிவிட வேண்டுமென விரும்புகின்றனர். சொல்கிறாங்க, கடவுளுடைய விருப்பம் அப்படிங்கிறது தான் இந்த தங்களுடைய மோகங்கள் அப்படிங்கிறத சொல்கிறார். இந்த தங்களுடைய மோகங்கள் தான் கடவுள் மேலே பழி போடுறது, கடவுளை அவமதிக்கிறது, கடவுளை அலட்சியம் செய்கிறது. இதெல்லாம் நம்மளுடைய மோகங்களாக இருக்குது. இதெல்லாம் மனிதனோட இயல்பில் ஒன்றா இருக்குது. கடவுளை குறித்து பயப்படாமல் இருக்கிறது, கடவுளை குறித்து சிந்தனை செய்யாமல் இருக்கிறது, இதெல்லாம் நம்மளோட மோகங்களாக இருக்குது. பின்தொடர்பவர்கள் அப்படி அதை பின்தொடர்றவங்க என்ன விதமான நிலையில் இருக்கிறாங்கன்னா, ஒரு நம்பிக்கையாளராக இருக்கிறாங்கன்னா அவங்களும் அந்த நிலையிலேருந்து விலகிடணும். நான் அந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்கிறேன்னா, ஒரு நம்பிக்கையாளராக இருந்தானா அவன் அந்த நிலையில் இருக்கக்கூடாது, அவனும் என்னைய மாதிரி இருக்கணும், எல்லாமே நான் தான் அப்படிங்கிற ஒரு நிலையில் இருக்கிறவங்க அப்படி தான் எல்லாருமே நினைக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அதாவது நம்மளால தான் முடியும், நம்ம வாழ்க்கையை நம்ம தான் முன்னேறணும், நம்ம கையில் தான் இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அந்த மாதிரி அந்த சரணடைதல் பாதையிலேருந்து நீங்கள் விலகி போகிறது தான் விரும்பக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அதனால தான் இன்னொரு வருஷத்தில் சொல்லுவார், அந்த மாதிரி இருக்கிற இவங்கெல்லாம் நீங்கள் கவனமாக இருந்துக்கோங்க, இந்த உலகத்தை பற்றி அவன் உங்களை வசீகரிக்கக்கூடும். ஆனால் கடவுள் தெளிவாக சொல்லிடுறாரு, இது வெறும் வேடிக்கை, வீண் அப்படிங்கிற சொல்லிடுறாரு. வெறும் பூஜ்ஜியம் மட்டும்தான் இந்த உலகம், இதில் இங்கே எதுவுமே நிரந்தரம் கிடையாது. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நீங்கள் கடவுள் மேலே பொறுப்பேற்படுத்துனீங்க, கடவுளை நினைக்கிறீங்கன்னா அதுதான் உங்களுக்கு நிரந்தரமான வெகுமதியாக இருக்குது. கடவுளை குறித்து நீங்கள் செய்கிற செயல்கள், கடவுளை குறித்து நீங்கள் சிந்திக்கிற சிந்தனைகள், இதுதான் இங்கே நிரந்தரமான ஒன்றா இருக்குது. மற்ற அனைத்துமே அழியக்கூடியதாக இருக்குது. அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி சிற்றின்ப ஆசைகள் அப்படிங்கிறத சொல்கிறாரு. இங்கே நம்ம சந்தோஷமாக இருக்கிறோம், இதெல்லாம் வெறும் சிற்றின்பம் அப்படிங்கிறது தான் சொல்கிறார். கடவுளை விடுத்து மற்றொன்று அப்படிங்கிற போகிறப்ப மற்றவங்கள பார்க்கும்போது அவங்க சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனால் அது இன்பமே கிடையாது, அது ஒரு தற்காலிக இன்பம். அதுதான் சிற்றின்பம் அப்படிங்கிறத சொல்கிறாரு. தற்காலிகமாக நான் அவங்கள சுகம் அனுபவிக்க அனுமதி கொடுத்துருக்கேன், ஆனால் நிரந்தரமான ஒரு துன்பத்துக்கு அவங்க தகுதியாக்கிட்டாங்க அப்படிங்கிறத பின்னாடி சொல்கிறாரு. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம். நம்மளோட ஆதி பாவத்துக்காக பாவமன்னிப்பு கேட்போம். துணிதல்லா அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு. கடவுளை தவிர வேறு கடவுள் இல்லை என்று நான் சாட்சியம் பகிர்ந்தேன். அவர் தனித்தவர், எந்தவித தேவைகள் மற்றவர், மிக்க கருணையாளர். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து இந்த 2வது உரையில் பார்ப்போம். அடுத்ததாக சொல்கிறாரு 102:8 அருட்கொடைகள் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறார். பின்னர்
நீங்கள் மகிழ்ந்து அனுபவித்த ஆசீர்வாதங்களை பற்றி அந்நாளில் விசாரிக்கப்படுவீர்கள் சொல்கிறாங்க. இதுதான் அந்த சிற்றின்ப விஷயங்கள். அந்த விஷயங்களெல்லாம் கடவுள் நமக்கு எதுக்கு கொடுக்கணும்? ஏன் அதை நீங்கள் மகிழ்ந்து அனுபவித்த விஷயங்கள் சொல்கிறாருன்னா, அது ஒரு ஒவ்வொன்றுமே எதுக்குன்னா, நீங்கள் கடவுள் புறம் செல்லணும். ஒவ்வொரு அறுக்குடையுமே சரி, ஒவ்வொரு ஆசீர்வாதங்களும் சரி, ஒவ்வொரு சோதனைகளும் சரி, இது ஒவ்வொன்றுமே எதுக்காக? நீங்கள் கடவுளை மட்டும் வழிபடணும். உங்களோட படைப்புடைய நோக்கம் அப்படிங்கிறத நிறைவேற்றதுக்காக தான் இந்த ஒவ்வொரு விஷயத்தையுமே கடவுள் நமக்கு கொடுக்குறாரு. நமக்கு ஒரு அறுக்குடையை கொடுத்தாலும் சரி, ஒரு சோதனையை கொடுத்தாலும் சரி, எதுவாக இருந்தாலுமே அவங்க கடவுளிடம் மன்றாடக்கூடியவங்களாக இருப்பாங்க, கடவுளிடம் பொறுப்பேற்படுத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க, கடவுளுக்கு நன்றி கூறக்கூடியவங்களாக இருப்பாங்க எது நடந்தாலுமே. அதனால தான் நீங்கள் இழந்த என்ற ஒன்றிற்காகவும் நீங்கள் துக்கப்படக்கூடாது, நீங்கள் அடைந்த எந்த ஒன்றிற்காகவும் நீங்கள் கர்வம் கொள்ளக்கூடாது. அதுக்கு தான் இங்கே சொல்கிறாரு, நீங்கள் மகிழ்ந்து அனுபவித்த ஆசீர்வாதங்களை பற்றி அந்நாளில் நான் விசாரிப்பேன். அந்த ஆசீர்வாதங்கள் எதுக்கு நான் உங்களுக்கு கொடுத்தேன்? நீ நன்றியுடையவனாக இருக்கணும். ஆனால் நீங்கள் கடவுளை மறந்து விடாதீர்கள், கடவுளை ஆசீர்வாதங்களுக்கு நன்றி பாராட்டுபவனாக இருங்க அப்படிங்கிறத கடவுள் நிறையா வசத்தில் சொல்கிறார். நமக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கிறது பல கோடிக்கணக்கான ஆசீர்வாதங்களை நமக்கு அள்ளி தெளிச்சிருக்கிறார். அறுக்குடைகளை நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். ஆனால் அதுக்கெல்லாம் மனிதன் மறந்து விடுறான் கடவுளை. அவனுக்கு நடக்கிற ஒரு சோதனைக்காக, ஏதோ ஒரு சோதனை அவனுக்கு வந்ததுக்காக கடவுளை பழிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அதுதான் நீங்கள் மகிழ்ந்து அனுப்பிட்டு அந்த ஆசீர்வாதங்கள், அதை பற்றி அந்நாளில் நீங்கள் விசாரிக்கப்படுவீங்க. இந்த வேதம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம், இந்த ஃபோன் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம், எல்லாமே உங்களை சுற்றி இருக்கிற எல்லாமே உங்களுக்கு ஒரு அறுக்குடையாக இருக்குது. அதை பற்றி நீங்கள் என்னைக்காச்சும் நினச்சி பார்த்துருக்கீங்களா? நல்லா உட்காந்து ஃபேனில் உட்காந்து காற்றவங்க நீங்கள் என்னைக்காச்சும் அதை கடவுள் நன்றி சொல்லியிருக்கீங்களா? அதெல்லாம் கடவுள் நமக்கு விசாரிப்பேன் அப்படிங்கிற சொல்கிறாரு. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு சின்ன விஷயங்களையும் கடவுள் நான் விசாரிப்பேன். அதுக்கு தான் கடவுள் நம்மளை அடிக்கடி கிடைக்கிற சந்தர்ப்பத்தெல்லாம் நீங்கள் கடவுளுக்காக நினைவு கூறணும். இன்ஷா அடுத்ததா தர்மம் அப்படிங்கிற சொல்கிறாரு 57:18. நிச்சயமாக தர்மம் செய்கின்ற ஆண்களும் பெண்களும் கடவுளுக்கு நன்மையின் ஒரு கடனை கடனாக அளித்துள்ளனர். அவர்கள் தங்களுடைய வெகுமதியை பன்மடங்காக பெருக்கி பெற்றுக்கொள்வார்கள். அவர்கள் தாராளமான ஒரு பிரதிபலனுக்கு தகுதியாகிவிட்டனர். தர்மத்தை பற்றி சொல்கிறாரு. என்ன மாதிரி சொல்கிறாருன்னா, நீங்கள் செய்கிற தர்மம் எல்லாமே கடவுளுக்கு கடனாக நீங்கள் கொடுக்கறது. பார்த்தீங்கன்னா எந்தவித தேவையுமே இல்லாதவர் கடவுள். அவர் தர்மம் செய்கிறத இந்த மாதிரி ஒரு வர்ணனையாக நமக்கு சொல்கிறார். நீங்கள் செய்யக்கூடிய தர்மங்கிறது அவ்வளோ மகத்துவம் மிக்கதாக இருக்குது. நீங்கள் கடவுளுக்காக நீங்கள் ஒரு மனமுகந்து ஒரு தர்மம் செய்தீங்கன்னா அதற்குரிய விளைவுங்கிறது கடவுள் அந்த மாதிரி சொல்லி காட்டுறாரு நமக்கு. நீங்கள் கொடுக்குற தர்மம் அவ்வளோ பாக்கியம் மிக்கதாக இருக்குது. கடவுளுக்காக நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயமுமே அது நீங்கள் கடவுளுக்கு கடன் அளிக்கிற மாதிரி அப்படிங்கிற சொல்கிறார். ஏன்னா அந்த தர்மங்கிறது உங்களுடைய பாவங்களை நீக்குது. உங்களோட பெரும்பாவங்கள் எல்லாத்தையுமே உங்களுடைய அந்த தர்மம் ஒரு பங்கு வகிக்குதுங்கிறது. நீங்கள் செய்யக்கூடிய தர்மங்கள். ஆனால் நமக்கு நிறையா வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குறார் தர்மம் செய்கிறதுக்கு. எக்கச்சக்கமான வாய்ப்புகள் நம்மளை சுற்றி இருக்குது. ஆனால் நீங்கள் அந்த தர்மங்கிறத நீங்கள் செய்யக்கூடியவங்களா இருக்கிறீங்களா? எப்படி தர்மம் செய்யணுங்கிறத சொல்லித்தரார். உங்களுக்கு விருப்பமான ஒன்றுலேருந்து நீங்கள் தர்மம் கொடுக்குற வரைக்கும் நீங்கள் நன்னெறியை அடைய முடியாது அப்படிங்கிறத சொல்கிறார். அதனால தான் இங்கே அந்த தர்மத்தை அழித்தி சொல்கிறாரு. நீங்கள் கொடுக்குற தர்மம் கடவுளுக்கு கடனை அழிக்கிற மாதிரி. அந்தளவுக்கு அதில் உங்களுடைய பாவங்களை நீக்குது. அது எல்லாமே நன்மையின் வரைவுள்ளாக இருக்குது. அதை நீங்கள் பன்மடங்காக பெருக்கிக் கொள்ளலாம் அப்படிங்கிறத சொல்கிறார். வெளிப்படையாக கொடுக்கலாம், இல்லை மறைமுகமாக கொடுக்கலாம், எப்படி வேணாலும் நீங்கள் தர்மத்தை கொடுக்கலாம். ஆனால் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொன்றுமே கடவுளுக்காக இருத்தல் வேண்டும் அப்படிங்கிறது தான் இங்கே சொல்கிறார். அப்படி இருந்துச்சுன்னா அதோடைய பிரதிபலன் பன்மடங்காக இருக்குது. ஏன்னா அது ரொம்ப ஈஸியான விஷயமே கிடையாது. தர்மம் உங்களை
உங்களுக்கு வர சம்பாதியத்திலேருந்து ஏதோ ஒன்று உங்களுடைய ஆசீர்வாதங்கள் அறுப்படையிலேருந்து நீங்கள் கொடுக்குறதுனாலும் உங்களுக்கு பிடிச்ச உணவை நீங்கள் கொடுக்கணும். உங்களுக்கு பிடித்தமான ஒரு சட்டை, உங்களுக்கு பிடித்தமான ஒரு பொருள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு பிடித்ததை நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறது யாருமே செய்ய மாட்டாங்க. 199 பேர் செய்ய மாட்டாங்க. என்னுடைய ஃபேவரேட் அப்படிங்கிறப்ப அதை நான் எப்படி எனக்கு கொடுக்க மனசு வரும். ஆனால் அப்படி நம்பிக்கையாளர்கள் அப்படி அதை நினைக்கவே மாட்டாங்க. இது நிரந்தரமானது கிடையாது. எதுக்கு நான் கொடுக்க போகிறேன், இதுக்குரிய பிரதிபலன் தான் நிரந்தரமானது. இந்த பணம் நிரந்தரமானது கிடையாது. அதற்காக கடவுள் எனக்கு கொடுக்குற வெகுமதி தான் நிரந்தரமானது. அதற்காக தான் கடவுள் நமக்கு அதை சொல்கிறாரு. நிறைய இடத்துல நீங்கள் தர்மம் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க, நீங்கள் தர்மம் பண்ணணும் அப்படிங்கிறத நிறைய இடத்துல சொல்கிறாரு. ஏன்னா அது அவ்வளோ முக்கியமான ஒரு விஷயமாக சொல்கிறாரு. உங்களுடைய நம்பிக்கை, உங்களுடைய ஆன்மாவுக்கு அது அவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத சொல்கிறாரு. எப்படி நீங்கள் தொடர்பு தொழுகையை விடாமல் தொழுவணுமோ அந்த மாதிரி இந்த தர்மத்தையும் நமக்கு சொல்கிறாரு. எந்த சூழ்நிலையிலனாலும் நீங்கள் தொழுவலாம், எப்படினாலும் நீங்கள் தொழுதுக்கலாம். ஆனால் நீங்கள் விடக்கூடாது, தொழுகையை நீங்கள் ஒருபோதும் விடக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த ரூல். அதே மாதிரி தான் அந்த தர்மத்தையும் நமக்கு சொல்கிறாரு. இன்ஷா அல்லாஹ் அடுத்ததாக 23:62 இந்த சோதனை அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாரு. கடைசியானது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நம்ப மறுப்பவர்கள் நன்றி கெட்டவர்கள் உபத்திரப்பு. எந்த ஒரு ஆத்மாவுக்கும் அதன் சக்திக்கு அப்பாற்பட்டு நாம் ஒருபோதும் சுமத்துவதில்லை. மேலும் உண்மையே உரைக்கும் ஒரு பதிவேட்டை நாம் வைத்திருக்கின்றோம். எவர் ஒருவரும் அநீதத்தை அனுபவிக்க மாட்டார்கள். சொல்கிறாங்க, ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அவர் கொடுக்குற சோதனை அப்படிங்கிறது அதோட சக்திக்கு அப்பாற்பட்டு ஒருபோதும் சுமத்துறதில்லை. உங்களால் தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு கடவுள் உங்களுக்கு எதையுமே விதிக்கலை அப்படிங்கிறத சொல்கிறார். உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொன்றுமே உங்களால் தாங்கிக்கிற முடியாத ஒரு சோதனை தான். அதை நீங்கள் கடவுள் பக்கம் போகாமல் வேறு பக்கம் நீங்கள் போகும்போது அது உங்களால் தாங்கிக் கொள்ள முடியாதது ஆகுது. அதுதான் முதல் வசனம் என்னன்னா, கடவுள் உங்களுடைய சுமைகளை லேசாக்கவே விரும்புகின்றார். அதை தான் ஃபஸ்ட்டு சொன்னேன். அதுதான் அதை ரிலேட் பண்ணி தான் கடவுள் நீங்கள் சொல்கிறார். உங்களோட சக்திக்கு அப்பாற்பட்டு நான் எதையுமே சுமத்தலை. நீங்கள் அதை என்கிட்ட ஒப்படைச்சிங்கன்னா அது உங்களுக்கு இல்லாமல் நான் ஆக்கிடுவேன். எந்த வித சுமைகளுமே உங்களுக்கு இருக்காது. அந்த சுமை எப்போ உங்களுக்கு கூடிக்கிட்டே போவோம், என்னால் சுமக்கவே முடியலை அப்படிங்கிற நிலை எப்போ வரும், நீங்கள் கடவுளை விடுத்து தள்ளி போகிறப்ப தான் உங்களுக்கு அந்த நிலையே வரும். அப்போ தான் நிறையா அந்த எண்ணங்கள்லாம் வரும். தற்கொலை செய்கிறதுக்கான எண்ணம் எல்லாமே எப்போ வரும்னா அந்த நிலையில் தான் வரும். கடவுளை எடுத்து தள்ளி போகிறப்ப தான் அந்த நிலையே உங்களுக்கு வரும். நம்பிக்கையாளர்கள் ஒருபோதும் அப்படி இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வரக்கூடிய சோதனைகள்லாம் கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அதனால தான் அவங்க அச்சம் கூட எதுவும் இல்லை, துக்கப்பட மாட்டாங்க. எதுக்காகவும் பயப்பட தேவையில்லை அவங்களுக்குலாம் இங்கே அப்போ பொறுப்பேற்படுத்துலேருந்தே அவங்களுக்கு இன்பங்கிறது ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நிரந்தரமான ஒரு இன்பத்துக்கு அவங்க போகக்கூடியவங்களாக இருப்பாங்க. கடவுள் தான்ப்பா எனக்கு எல்லாம், அவர் தான்ப்பா நீ வழி நடத்தணும் அப்படின்னு நீங்கள் கடவுள் மேலே வைக்கும் போது கடவுள் உங்களை கூட்டிகிட்டு போயிறேன்னு எதுவுமே உங்களை தீண்டாது, எந்தவித தீங்குமே உங்களுக்கு இருக்காது, உங்களுடைய வாழ்க்கை அழகானதாக அமையும் அப்படிங்கிற சொல்கிறார். அதுக்குத்தான் நீங்கள் கடவுளை அடிக்கடி துதிக்கணும், அடிக்கடி கடவுள்கிட்ட பொறுப்பேற்படுத்தணும். கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் நீங்கள் கடவுளை நினைவு கூறணும் அப்படிங்கிற சொல்கிறார். ஏன்னா அப்போ தான் நீங்கள் இந்த உலகத்தின் பிடியிலிருந்து கடவுளை நோக்கி நீங்கள் போக முடியும். இல்லைனா என்னடா இது வாழ்க்கை அப்படின்னு நம்ம புலம்பிக்கிட்டே தான் இருப்போம். நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக புலம்பிக்கிட்டே தான் இருப்போம். ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் இதுதான் புலம்புறது தான் வேலையாக இருக்கும். உங்களுக்கு எல்லாமே இருந்தும் இல்லாத ஒரு நிலையாக தான் இருக்கும். எதுவுமே இல்லைனாலும் அனைத்துமே இருக்கக்கூடிய ஒரு நிலையை கடவுள் வசம் வச்சிருக்கிறார். அதுதான் உங்களுக்கு நன்னெறியானதாக இருக்குது, அதுதான் உங்களுக்கு நல்லதாக இருக்குங்கிறத கடவுள் சொல்கிறார். இன்ஷா அல்லாஹ் நம்மளும் இந்த கடவுள் இந்த நம்பிக்கையாளர்கள் எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்க அப்படிங்கிறத அதிகமாக விவரிச்சிருக்கிறாரு. அதுக்காக கடவுள்கிட்ட பிரார்த்தனை செய்வோம். நம்மளை ஒரு நம்பிக்கையாளராக ஆக்குறதுக்காக, நம்பிக்கையாளராகவே மரணிக்க வைக்கிறதுக்காக.
அக்கிமு சலாத் தொழுகை தொழுகைக்கு ஆயத்தமாகும்.